திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு தெய்வ சேக்கிழார் பெருமானருளிய பெரிய புராணத்தை சிந்தித்து வந்தோம். அதனுடைய தொடர் நிகழ்வாக நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழ் தற்போது சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு 9/5/2024 வியாழக்கிழமை. எப்பொழுதும் போல 10 மணிக்கு நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக 9:50 திருத்தொண்டத்தொகை என்று சொல்லக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பாடலை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான திருத்தொண்டத்தொகை. சித்தரம்மா, முதல் பாட்டு படிக்கிறீங்களா? ரயில்வே அம்மா படிக்கிறேங்க ஐயா. படிங்க. திருச்சிற்றம்பலம். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சொல் குன்றையார் வீரன் மீண்டற்கடியேன், அல்லிமென் முல்லையார்ந்தமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிமா. அம்மா வேலரசியம்மா வாங்க. இலை மலிந்த வேல் நம்பி எரிவத்தற்கடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்கடியேன், கடவுரிற் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலை மலிந்த தோல் வல்லல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன், அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா. ஆண்டாளம்மா வாங்க, பாண்டிச்சேரியில இருந்து. சிவாய நமயா. திருச்சிற்றம்பலம். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் ஒரு திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாள் மழுவினால் எரிந்த அம்மையானடி சண்டி பெருமானுக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிமா. போரூர் செண்பகவல்லியம்மா வாங்க. அம்மா வாங்க வாங்க. வர ஐயா. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழலை குறும்பார்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன், ஒளி புனல் சூழ் சாத்த மங்கை நீலனக்கடியேன், அரு நம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. நன்றி ஐயா.
சிதம்பரத்துல செல்வி வைப்பாங்க. சிற்றம்பலம் சிவாயனமையா. வம்பராவரி வண்டு மனமாற மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலார் பேண எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கொன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கருக்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நமையா. நன்றிங்க ஐயா. நன்றிமா நன்றிமா. ஆமா பட்டமல்லம்மா வாங்கம்மா. வார் கொண்ட வனமுலையால் உமை பங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார் கொண்ட கொடை கழற்றிற்றறிவார்க்கும் அடியேன் கடல் காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கோனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. சிவாய நம. ஐயா சிவகுமார் ஐயா வாங்க. சம்பளம் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர் கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையனையர் கடியேன் விரிதிரை சொல் கடல் நாகை அதிபத்த கடியேன் கைத்தடிந்த வரிசிலையான் களிகம்பன் களியன் கலர் சக்தி வரிஞ்செயர் கோனடியார் குமடியேன் ஐயடிகள் காடவர் கோனடியார் குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலேன். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்க சிவாயனம். நித்திலம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். கரை கண்டன் கழலடையே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றுஞ்சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றி. மணிவேலம்மா வாங்க. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோண்களர் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருந்துணை தன் அடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலியதன் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோப்புளிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. முருகன் ஐயா. எஸ் முருகன் படிக்கிறீங்களா? ஆனந்தியம்மா படிங்க. திம்மராஜாம்பேட்டை ஆனந்தியம்மா இருக்கீங்களா? சிவாயனம். கார்த்திகேயன் வாங்க. பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன்
முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. நன்றிங்க. நன்றிப்பா ஐயா. சாமசிவம் ஐயா கடைசி பாட்டு படி. மன்னிய சிறுமறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனை உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவனம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாகத் தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்ட தொகையான திருப்பதிகம் உம்பர்பிரான் தானருளும் உணர்வு பெற உலகு ஏத்த எம்பெருமான் வன்றொண்டர் பாடி அவர் எதிர் பணிந்தார் தூக்கு சீதிரு தொண்ட தொகை விரி வாக்கினார் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாள் செக்குழா நடி செந்நீருத்துவாம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரபதியாள வைத்தாய் போற்றி. ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதெலாம் ஈவாய் போற்றி. சிற்றம்பலம். ஆரம்பிக்கலையா? ஆரம்பிக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே அதனுடைய தொடர் நிகழ்வாக நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே தற்போது சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் சையா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை பொழிப்புரை வாசிப்பதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திற்கு அருகாமையில் உள்ள நரசிங்கபுரத்தில் வசிக்கக்கூடிய ஐயா சாம்பசிவையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா சாம்பசிவையா, தலைப்பு நீங்க சொல்லலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாத்துங்க ஐயா. சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்குகிறேன். ஐயா சிவாய நம. ஐயா எனக்கு தலைக்கறி கொடுத்தாங்கய்யா, தலைக்கறி கொடுத்தாங்கய்யா, தலைக்கறி கொடுத்தாங்கய்யா. நீங்களே வச்சுட்டீங்க ஐயா. கருத்திங்கும் போது மட்டும் யாருக்கும் ஷேர் பண்ண கூடாதுங்க, யாருக்கும் தெரியாத குளிஞ்சு சாப்பிட்டேன்யா. இல்ல அட்லீஸ்ட் அத வீட்டம்மாக்கு அது கொடுத்தீங்களா? அவங்களும் கொடுக்கல, கொடுக்கலையா? அவளை விட்டுட்டு போயிட்டீங்களா? அவளை கூட்டு அவளை விட்டு போயிட்டீங்க. உடல் தாங்காதுங்க அவங்களுக்கு. 4 நாள் போட வேண்டியிருக்கும். 2 நாள் பயணிச்சாங்கன்னா 2 நாள் படுக்க போட்டுருவாங்கய்யா. அதனால வேண்டாம். பனி பிரசாதமாவே கொடுத்துருக்கணும். தலைக்கறி இருக்கனால ரத்தம் சுட்டிட்டுன்னு சாப்பிட்டேன், அங்கே சாப்பிட்டேயா. நன்றிங்க. நேற்றைய தினம் தலைக்கு தலைமாலை வாழ்க. ஆமாங்க. நேற்றைய தினம் அன்புள்ள அடியார் பெருமக்கள் சண்டேச நாயனார் குறித்து CKS ஐயா அவருடைய கற்பனை தரத்தோடு நேற்றைய நிகழ்வு நிறைவு பெற்றிருந்தது. அடியேன் அதை காணொலியாகவும் வானொலியாகவும் பார்த்தேன். அதை தொடர்ந்து மும்மையால் உலகாண்ட சருக்கத்தின் இறுதியில் சுந்தரமூர்த்தி நாயனார் கூறியதை இன்றைய தினம் சிந்தித்து, அதை தொடர்ந்து
திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை நால்வர் பெருமக்கள் கூறிய பாடலோடு தொடங்கலாம் என்று இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஆமா இல்ல, அதை மறந்துட்டேன் நானு. ஆமா, அது இருக்குங்க. 23 சுந்தரமூர்த்தி நாயனார். தம்பி கார்த்திகை கிட்ட திருநாகரசை பத்தி சொல்லிட்டேன் காலையில. சரிங்க. சொல்லுங்க. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று திரு நாவல ஆரூரர் சுந்தரமூர்த்தி அருளிய தொகை நூலான திருத்தொண்ட தொகை பதிக ஓரிரு அடி பாடலிலே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று குறிப்பிட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து திரு நாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் வழங்கிய வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதி ஓரிரு நான்கடி பாடலாக 23 வகை பாடலாக குறிப்பிட்ட பாடல். திருச்சிற்றம்பலம். நீதியார் சொல்லுங்க. இல்ல, அந்த அது சம்பந்தம் ஒரு புத்தகம் கையில வச்சுருந்தேன். அந்த நம்பியாண்டார் நம்பி இந்த 4ஆம் தொகுப்பு கற்பகம் யூனிவர்சிட்டி. அதை அன்னைக்கு ஊரப்பா கூட அதை மிஸ் பண்ணிட்டேன். அதனால அந்த புத்தகம் இல்லாதனால அது ஞாபகம் வராது போச்சு. சரி சொல்லுங்க. அது ஒண்ணு வாங்கணும், மறுபடியும் வாங்க முடியுமான்னு பாக்கணும். கிடைக்கலீங்களா ஐயா? ஐயா தேடிக்கிட்டு இருந்தாரு, ராஜா ஐயாவும் தேடிக்கிட்டு கிடைக்கல. நாம அது யாராவது எடுத்துருப்பாங்க, யாருக்காவது பயன்படாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அது நம்ம இது கவனக்குறைவுனால் போச்சு. அது யாராவது அது எடுத்தவங்க யாராவது பயன்படுத்திருப்பாங்க. நல்ல அருமையான செய்திகள்லாம் இருக்குது. அதுல 63 போட்டோ எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்ல அருமையான பதிப்பது. நம்ம இன்னொரு பதிப்பை வச்சு புத்தகம் வாங்கிடலாமான்னு யோசிக்கிறேன். அது கோயம்புத்தூர்ல சொல்லி வாங்க முடியுமான்னு பாருங்க. சரிங்க. சிவாயனமா. நிதியார் தூருத்தி தென் வேள்வி கூடியாய் நீனை மறந்த மதியேற்கரி கூறி வைத்த புகழ் பின்னை மாற்றிடென்று துதியாவருள் சொன்ன வாரறிவாரிடை பெற்றவன் கான் நதியார் பூனல் வயல் நாவலர் கோன் என்னும் நற்றவனே. நதியார் பூனல் வயல் நாவலர் கோன் என்னும் நற்றவனே. நன்றிங்க. திருவத்தியூர்ல அவரு அந்த நகர எல்லையை தாண்டின உடனே அவரு கண்வார போயிடுச்சுனாங்க. அதனால அவர் என்ன பண்ணார், என் படலமென் கண் மறைப்பித்தாய் அப்படின்னு பாடினார். இப்ப நம்ம அது நமக்கு அது படலம்னா நமக்கு இப்பத்தி பாஷையில சொன்னா கேட்ராக்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நம்ம பல பேர் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுதான் படலம் மறைப்பித்தல். அதுதான் மேல இருக்கிற அந்த லேசான தோலை கீழ்ச்சி எடுத்துருவாங்க, அதுதான் சர்ஜரி மாதிரி. அதனால படலமென் கண் மறைப்பித்தாய்ன்னு அதுல என்ன பண்ணா ஒரு கண்ணுல காஞ்சத்துல போய் பெருமானுடைய அருளாலே பெற்றார். இன்னொன்னு திருவாரூருக்கு போனோம், போற வழியில இன்னொரு கண்ணுல அந்த இது குறை இருந்தது. அதோட போக சொல்ல அவர் உடம்புல இருந்து அந்த கண்ணுல இருந்து இந்த நீர் உடம்பெல்லாம் பட்டு உடம்பெல்லாம் கொஞ்சம் தோல் வியாதி மாதிரி வந்துச்சு. அதை போக்குவதற்காக அங்க துருத்தியில போய் திருத்துருத்தையும் திருவேள்விக்குடை இணைத்து கொண்டு அங்க பதிகம் பாடினார். அந்த செய்தியை தான் இங்க நம்பி ஆண்டார் நம்பி இந்த பாட்டுல சொல்றார். அந்த பதிகம் மின்னுமா மேகங்கள்னு பதிகம். அந்த பதிகம் அந்த பாட்டு பாடணும்னா பாடலையா, அது சம்பந்தமான பாட்டு. மின்னுமா மேகங்கள் எடுக்கணுங்க, எதில் இருக்குன்னு தேடணுங்கய்யா, அது எனக்கு தெரியல. இதெல்லாம் எடுத்துடலாம், ஒன்றும் தெரியாது. சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு தட்டினா வருது. மின்னுமா மேகங்கள் இந்த வெட்டை நோய் உள்ளவங்க தம்பி சொல்ற, தம்பி எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்கிறார், வாழ்க வாழ்க. எத்தனை பதிகன்னு சொல்ல முடியுமா? 7ல 74ங்கய்யா. 74, வாழ்க வாழ்க. சோழநாடு காவிரி தென்கரை திருத்துருத்தியம் திருவேள்விக்குடியும். தம்பிய பாட சொல்லுவோமா? தம்பி அந்த பதிக பாடுங்க, முதல் பாட்டு. மின்னுமா மேகங்கள். கார்த்திகேயன் ஐயா பாடலாம் ஐயா. காந்தார பண்ண திருச்சி.
திருச்சிற்றம்பலம். மின்னும் மாமேகங்கள் பொழிந்திளி தருவி வெடிபட கரையோடு திரை கொணந்தேற்றும் அன்னமாங்காவேரி அகன்கரை உறைவார் அடியினை தொழுதேலும் அன்பராமடியார் சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியன் நாயேன் என்னை நான் மறக்குமா எம்பெருமானை என் உடம்படும் பிணி இடர்கெடுத்தானை என் உடம்படும் பிணி இடர்கெடுத்தானை. நன்றிங்க. என்னுடைய உடம்புகிற பிணி போக வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே திருத்துருத்தியிலும் திருவேள்வி கூட காவிரி ஆற்றுக்கு வடகரையில் தன்னில எதிரெதில் இருக்குது. காவிரிக்கு அந்த கரையில திருத்துருத்தி, இந்த கரையில வேள்விக்குடின்னு சொல்லி இரண்டையும் இணைத்தே பாடுகிற ஒரு வழக்கம் தேவாத்த ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், சுந்தர அப்பர் சாமியும் பாடியிருக்கார். இவர் அங்க போய் என்னுடைய பிணி தீர வேண்டும் என்று படித்தா இந்த தினம் குளிக்க சொல்ல இந்த பாலியை படித்தா தோல் வியாதி வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான பாடல். அதனால இன்றைய அந்த நம்பியாண்ட நம்பி சொன்ன அந்த பாடல் நினைவா நம்ம அந்த பதிகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சேக்கிழார் பாட்டும் அந்த திருத்தொண்ட சாரம் படிக்கலாம். அந்த பதிகம் 2வது பாட்டு சாம்பசிவையா கூடுமாறு உள்ளன 274 2வது பாட்டு. அடியார் பெருமக்கள் இந்த பதிகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் திருமுறை 74வது பதிகம் மின்னுமா மேகங்கள் என்று தொடங்கும் பதிகம். காந்தாரப்பண் காந்தாரப்பண்ணிலே இருக்கிறது. தலம் துருத்தி என்று இருக்கும். சில புத்தகத்திலே திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் என்று இருக்கும். திருச்சிற்றம்பலம். அடியன் 2வது பாடலை பாடுகிறேன். திருச்சிற்றம்பலம். கூடுமாறுள்ளன கூடியும் கோத்தும் கொய்புன சரி ஆடுமாகோங்கமே மருதமே பொருது மலையன குலைகளை மறுக்குமாறுந்தி ஓடுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நாயேன் பாடுமார் அருகிலேன் எம்பெருமானை பலவினை உள்ளன பற்றரு தானை பாடுமார் அருகிலேன் எம்பெருமானை பலவினை உள்ளன பற்றரு தானை பலவினை உள்ளன பற்றரு தானை. நன்றிங்கய்யா. 3வது பாட்டு கொல்லுமால் யானையின். கொல்லுமால் யானையின் கொம்பொடு வம்பார் கொழுங்கணி செழும்பயன் கொண்டு கூட்டெய்தி புல்கியும் தாழ்ந்தும் போகும் தவம் செய்யும் போந்து தவம் செய்யும் போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்க செல்லுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் சொல்லுமார் அருகிலேன் எம்பெருமானை தொடர்ந்தடும் கடும்பினி தொடர்வருத்தானே தொடர்ந்தடு கடும்பணி தொடர்வருத்தானே. தொடர்ந்தடும் கடும்பிணி தொடர்வருத்தானேன்னு நம்ம உடம்புல தொடர எந்த பிணியா இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடினா தினம் குளிக்க சொல்ல இந்த பதிகத்தை பாடி பாருங்க, உடம்புல எந்த நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால குளிக்க சொல்ல இதை பாடணும். வாழ்க வாழ்க. பொரியுமா சந்தனம் பொரியுமா சந்தன தொண்டமோடகிலும் பொழிந்தெழுந்தருவிகள் புன்புலங்கவர கரியுமா மிளகொடு கதலியும் முந்தி கடலுற விளைப்பதே கருதி தன் கை போய் எரியுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நாயேன் அறியுமார் அருகிலேன் எம்பெருமானை அருவினை உள்ளன ஆசருத்தானை. வாழ்க 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 வாழ்க. அடுத்து 5வது பாட்டு பொழிந்தெழுந்த அருவி. பொழிந்தெழி மும்மதம். பொழிந்தது முன்மத கயிற்றின மறுப்பும் பொன்மலர் வேங்கையின் நன்மலர் உந்தி
இழிந்திழிந்து அருவிகள் கடும் புனல் ஈண்டி என் திசையோர்களும் ஆட வந்திங்கே சுழிந்திலி காவேரி துர்த்தியார் வேள்வி குடியுள்ளார் அடிகளை சிறியனேன் நாயேன் ஒழ்ந்திலேன் பிதற்றுமாறு எம்பெருமானை உற்ற நோய் இயற்கையே உற ஒளித்தானே. வாழ்க 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 வாழ்க. அடுத்த 6வது பாட்டு புகழுமா சந்தனத்து. புகழுமா சந்தன துண்டமோடையிலும் பொன்மணி வரந்தியும் நன்மலருந்தே அகழுமாறுங்கரை வளம்பட பெருகி ஆடுமார் பாவம் தீர்த்த அஞ்சனம் மலம்பி திகழுமா காவிரி துர்த்தியார் வேள்வி குடியுளாரடிகளை செடியனே நாயேன் திகழுமாறு அருகிலேன் எம்பெருமானை இழுத்த நோய்மையே ஒழிக்க வல்லானை இகழுமாறு அருகிலேன் எம்பெருமானை இழுத்த நோய்மையே ஒழிக்க வல்லானை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்முடைய நோயெல்லாம் ஒழிக்க வல்லவன் திருத்துருத்தி பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. வரையின் மான் கனியோடு 7வது பாட்டு. வரையின் பாடுமா. திருச்சிற்றம்பலம். வரையின் மாங்கனியோடு வாழையின் கனியும் வருடியும் வணங்கியும் மராமரம் பொருது கரையுமாம் கருங்கடல் காண்பதே கருத்தாய் காம்பிழி சுமந்தொளி நித்திலங் கைபோய் திரையுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நாயேன் உறையுமாறு அருகிலேன் எம்பெருமானை உலகறிய பலவினை அற ஒழிந்தானே. அடுத்து 8வது பாட்டு ஊருமா தேசமே. சிற்றம்பலம். பாடுங்க. 7/74 8வது பாட்டு காந்தார பண்ணல. ஐயா கணபதி ஐயா மைக் ஓபன் பண்ணுங்க. ஆடியோ கேக்குதா? கணபதி ஐயா மைக் ஓபன் பண்ணுங்க. வாய்ஸ் கேட்கல. மைக் ஒன்றும் ஓபன் பண்ணலையா ஐயா? சிவசிவான்ட்டு கட் பண்ணிட்டான்னு போயிட்டார். ஆமாங்க. நான் பாட்டுங்களா ஐயா? வேலை செய்யுமா? பாடுங்கம்மா பாடுங்கம்மா. ஐயா லாக் பண்ணிடுறேன். அவ திருப்பி வரட்டும், அடுத்தது பாட வச்சிடலாம். பாடுங்கம்மா, வேலை செய்யுமா பாடுங்க. ஊருமா தேசமே மனம் உகந்துள்ளி புள்ளினம் பலபடிந்தொன்கரை உகல காருமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரி மாமையே சுமந்து உன் பளிங்கிடரி தேருமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனேன் நாயேன் ஆறுமார் அருகிலேன் எம்பெருமானை அம்மை நோயிம்மையே ஆசருத்தானை அம்மை நோயிம்மையே ஆசருத்தானை. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. இம்மை நோய் மட்டுமல்ல அம்மை நோயும் சேர்ந்து போகும். வாழ்க. உடம்பு அம்மை இம்மை நோய்னு உடம்புல இருக்குது, அம்மை நோய் உயிருக்குள்ள நோய், 2 நோயும் போகும். இரவாத இன்ப அன்பு பெறலாம். வாழ்க வாழ்க. புலன்களை வளம்பட. திருச்சிற்றம்பலம். புலங்கடை வளம்பட போக்கர பெருகி பொன்கடே சுமந்தெங்கும் பூசல் செய்தார்ப்ப இலங்குமார் முத்தினோடின மணியிடறி இருகரை பெருமரம் பீழ்ந்து கொண்டெற்றி கலங்குமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை செடியனே நாயேன் விலங்குமாரருகிலேன் எம்பெருமானே மேலை நோயிம்மையே வீடு வைத்தானே. சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு
மங்கையோர் கூறுகந்து 10வது பாட்டு. மங்கையோர் கூறுகந்து ஏறுகந்தேரி மாறலார் திரிபுரம் நீரெழச் செற்ற அங்கையான் கழலடி அன்றி மற்றறியேன் அடியவர்க்கு அடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுள்ளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுது நம் நாவின் மேற்கொள்வார் தவநெறி சென்றமர் உலகம் ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். அவரை சிவபெருமான எல்லாரும் கங்காதரன்னு சொல்லி கங்கையை தான் ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. ஆனா கங்கை கரையில எந்த விதமான பாடல் பெற்ற தலமும் இல்லை. ஆனா காவிரதா இந்த பக்கமா அந்த பக்கமா 63 + 127 190 தலங்கள் இருக்குது. ஆனால் அந்த காவிரி கரையில் இருக்க அந்த துருத்தி பெருமானையும் வேள்வி குடும்பம் இணைத்து வைத்து இந்த பதிகத்தை பாடினால் நம்முடைய உடல் பிணியும் உள்ள பிணியும் போகும்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். ஆனால் தினம் குளிக்க சொல்ல இந்த பாட்டை பாட்டு குளிச்சுறது. அதனால இது வரைக்கும் நோய் வரல, படுத்தப்படுக எதுவும் இல்லை. வாழ்க வாழ்க. அதனால தினமே இந்த பதியத்தை பாட முயற்சி பண்ணோம். தினம் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் முதல் பாட்டையாவது பாடணும். முதல் பாட்டு கடைசி பாட்டையாவது அப்படி பழகினா நோய் வராது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடை. வாழ்க வாழ்க. இன்னொரு ரவுண்டு படிக்கலாம், விட்டு போன இடம் படிக்கலாம், இன்னொரு ரவுண்டு படிச்சிடலாம். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி. தோல் வியாதி சரிங்க ஐயா. இந்த வெட்டை நோய், புள்ளி நோய், எந்த நோயா இருந்தாலும் எல்லா பிணியும் போய் உடல் பிணியும் போகும், உள்ள பிணியும் போகும். சரிங்கய்யா. ஐயா ஸ்ரீதேவி ஐயா சொல்ல வரீங்க, சொல்லுங்க. இம்மை நோய் அம்மையே ஒழிக்க வல்லானே இம்மை பெருவிலையும் போவோம், அம்மை பெருவின் அடுத்த பெருவில நோய் வர வேண்டிய நோய் கூட சேர்ந்து போகணும்னு சொல்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அற்புதம் சார். சுந்தரர் வாக்கியா, நம்ம வாக்கு எதுவுமே இல்ல. இம்மை நோய் அம்மையே ஒழிக்க வல்லானே, இம்மையில வர நோய் மட்டும் இல்லாம அடுத்த பிறகு வர வேண்டிய நோய் சேர்ந்து போகணும்னு சொல்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அதாங்க டிக்கெட் வாங்காமலே பாட்டாங்க இல்ல நம்ம நிகழ்ச்சியில இப்ப எல்லாருமே. ஆமா, இப்ப கணபதி அப்பா முயற்சி பண்ற, அவர் பாட சொல்லுங்க பாவம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாடிடலாம். புரியுது ஏன் பிச்சு கட்டின்னு பாடினாங்கன்னு இப்பதான் புரியுது எனக்கு. வெயிலுக்கு எல்லாம் வெயிலுக்கு வேர்த்துக்கிட்டே பிச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா தோல். அதனால இது தோல் நோடி போகவும் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. தோல் நோய் மட்டும் இல்லையா, எல்லா விதமான நோயும் போயா. உடம்புற எல்லாம் கழுத்து வலி, காது வலி, கை வலி, மூட்டு வலி, எல்லா வலியும் போகையா. இம்மை நோய்னு சொல்றாரு, அப்புறம் என்ன வெறும் தோல் நோய் விட்டு சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க வண்டி ஓட்டுறீங்க, பஸ் டிரைவர் நடத்துன்னு ஒருத்தர் உட்காந்துக்கிறேன், பட்டம்பலமா கூப்பிடவே இல்லை, வந்து உடனே பாடிடுச்சு. உடனே ரெண்டாவது தானே பாக்கேன், இப்படியே பிச்சு கட்டின்னு எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஒரு வார்த்தை நடத்துனரை மதிக்கவே இல்லை. சரி டிக்கெட் வாங்காமலே பயணிக்கிட்டு விட்டுட்டேன். இப்ப நீங்க ரெண்டாவது சொன்ன பிறகு தான் இப்ப நான் என்ன பண்றேன், சரி வாங்க எல்லாரும் வந்து ஏறிக்கிங்க தான் நான் ரெண்டாவது கணபதியா கூப்பிட போறேன். இல்ல நான் கூப்பிடுறேன் ஒண்ணுமே ரைட்டு இல்லன்னு சொல்லல. நீங்க நடந்து லேடிஸ்க்கு கவர்மெண்ட்ல ஃப்ரீ பஸ் தான் விடுறேன். சரி அதான் பாக்குறேன். சிட்டில இருப்பது ஆட்டு இருப்பதை பார்த்து ஏறலாம். ஏன்னா சிட்டில ஏறிட்டா எக்ஸ்பிரஸ் காசு கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதான் யோசிச்சேன், என்னன்னா ஒருவேளை தோல் வியாதி நிறைய பேர் இருக்குமோ. இப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை எல்லாரும் சிறந்து பாட விட்டுருக்கியா பாவையா, கணபதியா பாட விட்டு பேசுங்க. சொல்லிருங்க ஐயா, எத்தனை பேருக்கு எவ்வளவு அவஸ்தை இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பாட்டு நீங்க சொன்ன உடனே எல்லாம் உசாராயிட்டாங்க. எல்லா நோயும் நம்பியாண்டா நம்பி சொன்னாரு. இப்ப படிச்சாரியா பாட்டு, நான் சொன்ன என்னைய பேசிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே சொல்லல. நம்பியாண்டார் நம்பி சொன்னாரு. அந்த திருத்தொடர் பாட்டை சாம்பசிவா படிச்சாரு, நானா படிச்சேன். நான் படிக்கல, சொல்லல. பிச்சு கட்டின எல்லாம் கரெக்டா வந்துட்டாங்க பாருங்கய்யா. இப்ப ரெண்டாவது முறை நீங்க வாய்ப்பு கொடுத்தோம். நம்பியாண்டார் நம்பி பேரு சொல்லுங்க, என் பேரே சொல்லுங்க வேண்டாம். சொன்னது யாரு? நம்பியாண்டார் நம்பி. நன்றிங்க ஐயா. வாங்கய்யா கணபதி ஐயா, வாங்கய்யா பாடுங்கய்யா. மின்னுமா மேகங்கள் பாடுங்க, மியூட் எடுத்து பாடுங்க ஐயா. ஆமா, இப்ப என்ன பண்ண, மியூட் எடுக்காமல ஐயா பாடிட்டு இருக்காரு. இதான் பெரிய சிக்கலே. கேக்குதாப்பா? கேக்குது பாடுங்க.
வாங்க வாங்க பாடுங்க பாடுங்க. முதல் பாட்டு தானே? முதல் பாட்டு மின்னுமா மேகங்கள். முதல் பாட்டியா 7:24 முதல்ல. சிவாஜி சித்திரமலம். மாதல்லாதிரிபுரம் நீரிழச் சென்ற அங்காயான்களடி. ஐயா முதல் பாட்டியா? முதல் பாட்டுங்க ஐயா. மின்னுமா மேகங்கள் பொழிந்தெழுந்தருவி 7:74 முதல் பாட்டு. காந்தாரத்துல 7ஆம் தமிழ 74 முதல் பாட்டு மின்னுமா மேகங்கள். சிவாஜி சித்திரமலம். நன்றி ஐயா, வணக்கம். மின்னமா மேகங்கள் பொழுந்திருந்தருவி வழிபட கரையொடும் திரை குழந்தென்றும் அன்னமாம் காவிரி அகன்கரை உறைவர் அடியணை தொழுதெழும் அன்பர மடியார் சொன்னவர் அறிவர் துருதியார் வேள்வி ஒளியுளர் அடிகளை தெரியனே நாயேன் என்னை நான் மறக்குமாறும் பெருமானே என்னிடும் பொழும்பினி இழகெடுத்தனே என்னை நான் மறக்குமாறும் பெருமானே என் உடம்படும் பெணி இழகெடுத்தனே. சிவாஜி சிற்றம்பலம். சிவா. நன்றி ஐயா, வணக்கம். சிவபெருமானால கங்காதரன் கங்காசுரன் கங்கை தலையில சுமக்கிறதா சொல்றாங்க இல்லையா? அவருக்கு கங்காதரன் தான். பகீரதன் வேண்ட அந்த கங்கை தலையில சுமந்தான்னு நம்ம தேவாரத்திலயும் பாட்டு இருக்கு. ஆனா அந்த கங்கை கரையில கோயில் இருக்குதானா எதுவும் இருக்கிறதா தெரியல. அப்படின்னா அது பாடல் பெற்றதா இல்லை. ஆனா காவிரி கரையில தலங்கள் இருக்கிறன. அந்த காவிரியில குளிச்சா நோய் தீரும்ன்றது பழைய நம்பிக்கை. அப்பர் சாமியோட ஒரு பாட்டு படிக்கிறார். கழித்து கலந்தது ஒரு காதற் கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூடிருப்ப அடித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலைமை பாட்டு. கங்கையில குளிச்சா நல்லது எல்லாரும் சொல்லாண்டதான். அதுக்கான பாட்டு கடை நமக்கு எதுவும் பாட்டு தெரியல. இருந்தா எனக்கு சொல்லலாம். ஆனா காவிரிக்கு பாட்டு இருக்குது. அதனால அந்த காவிரியை குளித்தால் நோய் தீருப்பட்டு இப்ப நான் சொன்னது அப்பர் பாட்டு. இப்ப நம்ம பாடுறது சுந்தரர் பாட்டு. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு பாருங்க. கூடுமாறு உள்ள வாங்க சிவகுமார் ஐயா வாங்க ஆத்தூர்ல இருந்து. புனையேனலோடை வனம் சிதறி மாடுமா பூங்குமோ மருகமே பொழுது மாலையன குலைகளை மறிக்குமாறுந்தி ஓடுமா காவிரி துருத்திய வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நாயேன் பாடுமார் அருகிலேன் எம்பெருமானை பழவினை உள்ளன பற்றறுத்தானை. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. 3வது பாட்டு கொல்லுமால் யானையன். 3வது பாட்டு. வாங்க பாடாதவங்கள பாட சொல்லுங்க. பாடினவங்களே பாட வேண்டாம். பாடாதவங்க. சரி. செண்பகவல்லியம்மா வாங்க. போர் செண்பகவல்லியம் பாடிட்டீங்களா? இல்ல ஐயா. கொல்லுமால் யானையின் கொடும்பொடு வம்பார் கொழுங்கணி செழும் பயன் கொண்டு கூட்டெய்தி புலங்கியும் தாழ்ந்தும் போந்து தவன் செய்யும் போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்க செல்லுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனேன் நாயேன் சொல்லுமார் அருகிலேன் எம்பெருமானை தொடர்ந்தடும் கடும்பினே தொடர்வரு தானை சொல்லுமார் அருகிலேன் எம்பெருமானை தொடர்ந்தடும் கடும்பினே தொடர்வரு தானை. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க.
அடுத்து 4வது பொரியுமா சந்தனத்து. ஆனந்தி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலமா. பொரியுமா சந்தன துண்டமோடகிலும் பொழிந்திழிந்தருவிகள் புன்புலங்கவர கரியுமா மிளகொடு கதலியும் உந்தி கடலொரு விளைப்பதே கருத்திதன் கைபோல் எரியுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நாயேன் அறியுமா அருகிலேன் எம்பெருமானை அறிவினை உள்ளன ஆசரு தானை அறிவினை உள்ளன ஆசரு தானை. வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு பொழிந்திழி மும்மத. லதாமா படிக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கா? படிக்கிட்டுங்களா? மல்லிகாமா படிங்க. படிங்க படிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா, திருவடியை வணங்கிறங்க ஐயா. பொலிந்திலு மும்மத களிற்றிலும் மறுப்பும் பொன்மலர் வேங்கையின் நன்மலர் உந்தி இந்திலி தருவிகள் கடும் புனல் ஈண்டி என் திசையோர்களும் ஆட வந்திங்கே துந்திலி காவேரி துருத்தியார் வேள்வி குடியுள்ளார் அடிகளை செடியனே நாயேன் ஒலிந்திலேன் பிதற்றுமா உம்பெரு எம்பெருமானை உற்ற நோயிற்றையே உரி ஒளி தானை. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. 6வது பாட்டு புகழுமா சந்தனம். நித்துலாமா வாங்க. பாருங்க. புகழமா சந்தன துண்டமோடகிலும் பொன்மணி வரன்றையும் நன்மலர் உந்தி அகலுமா பலம்பட பெருகி ஆடுவார் பாவந்தி தஞ்சனம் மலம்பி திகழுமா காவிரி துருத்தியார் கேள்வி குடியுளார் அடிகளை செடியனை நாயேன் இகழுமார் அருகிலேன் எம்பெருமானை இழித்த நோய் இம்மையே ஒழிக்கவல்ல நாய். வாழ்க வாழ்க. அது கேள்வியில வேள்வி, வேள்விக்குடி, திருத்துருத்தியும் திருவேள்விக்குடி. வாழ்க. 7வது பாட்டு வரையமாங்கரியோடு. நன்றி நன்றி. அன்பர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. பாடி முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா அந்த மைக்கை உடனே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா எக்கோ கேட்கும். ரைட், ரொம்ப புண்ணியம். நன்றி சிவாய. அடுத்து யார் பாடாம இருக்கீங்க? ஆண்டாளம்மா பாடல இன்னும்? ஆமாங்கய்யா. வாங்க சாமி, வாங்க வாங்க வாங்க. சொல்ல மாட்டேங்களா? போயிட்டு வந்துட்டேங்கய்யா, போயிட்டு வந்துட்டாங்க. உடம்பு சரியில்லை. நல்லா இருக்கையா? ஓ சரி சரி. இந்த பாட்டு படிங்க சரியாயிடும். எத்தனாவது பாட்டுங்கய்யா? 7ஆம் திருமுறை 74வது பதிகம் காந்தாரத்துல. படிக்க வேண்டியது 7வது பாட்டு வரையின் மாங்கனியோடு. நன்றிங்கய்யா, நன்றி. 7 74 படிக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க. வரையின் மாங்கனியோடே வாழையின் கனியும் வருடியும் வணங்கியும் மரமரம் பொருது கரையுமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் காம்பிலி சுமந்தொழிர் நித்திலங்கை போய் விரையுமாம் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளாரடிகளை செடியனேன் நாயேன் உறையுமார் அருகிலேன் எம்பெருமானை உலகறி பழவினை அறவழித்தானை உறையுமார்கிலானை எம்பெருமானை உலகறி பழவினை அறவழித்தானை. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பெரிய புராண கலந்து கொண்டு இப்ப தானே நம்ம அதன் மூலமாக இந்த காலையில திருமுறை தமிழோசை படிக்கிறோம். அந்த திருமுறைகிற இந்த பதிகத்தை நம்ம தினம் படிக்க பழகினால் உடம்புல எந்த நோயும் வராது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் படிச்சு பாருங்க. இப்ப பதிகம் முழுசு படிக்கலாம். முதல் பாட்டு மட்டும் படிச்சோட போதும், முதல் பாட்டு கடைசி பாட்டு படிச்சோட போதும். ஆனா குளிச்சுதான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. குளிக்காமலும் படிக்கலாம்.
குளிச்சதா பாவிச்சு படிக்கலாம். காவிரி கடலை குளிச்சா நினைச்சீங்கன்னா படிக்கலாம். அப்படி படிச்சோம்னா நோய் தானா சாதாரண தானா சரியா போயிடும். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு, அம்மை நோய் இம்மையே அறவழித்தானேன்னு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை. ஊர்வமா தேசமே 8வது பாட்டு. வந்தவாசிலிருந்து செண்பகவல்லியம்மா வரீங்களா? பாட முடியுமா? இல்ல பிரேமாம்மா நீங்க பாடுங்க. அடியேன் வெளியில இருக்குங்க ஐயா, நான் காதுல கேக்குறேங்க ஐயா. வாழ்க. சரி, கேட்டாலும் காதால கேளுங்க. போட்டேன்னா வாழ்க. திருச்சிற்றம்பலம். நான் பாடுறேங்க. கற்றல் வல்லார் கேட்டல் வல்லார். வாழ்க. 2 பேரும் அம்மா வல்லவர்கள் தான். அம்மா இருங்க. நம்ம அம்மா பாடிட்டு இருங்களா? சிவ சிவா திருச்சிட்டம்பலம். பிரேமா இருங்களா? அம்மா பாடிட்டா பாடுவா? சரி. நல்லம்மா நம்ம பாடுறேங்க. நல்லம்மா இல்லம்மா. சரி சரி, யாராவது ஒருத்தர் பிரேமாம்மா நீங்க பாடுங்க. ஆரம்பிச்சப்பா ஏமா தடுக்குறீங்க? பாடி முடிச்சுட்டாவப்பா. சரி சரி சரி, பிரேமாம்மா நீங்க பாடுங்க. பாட ஆரம்பிச்சா நான் குறுக்க தடுக்க கூடாது யாரும். பாடி முடிச்சுட்டா அப்புறம் பாடிக்கலாம். ஒன்னா இன்னொரு ரவுண்டு கூட பாடலாம், ஒன்னும் தப்பு இல்லை. திருமுறை தானே, எத்தனை முறை படிச்சாலும் புண்ணியம். திருச்சிற்றம்பலம். ஊருமா தேசமே மனம் உகந்து புள்ளினம் பல படிந்து ஒன்கரை உகல காருமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரிமா மயிர் சுமந்து ஒன் பளிங்கு இடறி தேருமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளே செடியனே நாயேன் ஆறுமார் அருகிலேன் எம்பெருமானே அம்மை நோய் இம்மையே ஆசரு தானே ஆறுமார் அருகிலேன் எம்பெருமானே அம்மை நோய் இம்மையே ஆசரு தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அம்மை நோய் இம்மையே ஆசருத்தானே. அடுத்த பிறகு நோய் இம்மை பிறவை தவிர்த்துரும். ஏன்னா இம்மை பிறவை தவிர்த்தா நமக்கு அடுத்த பிறவி இல்லைன்ற சூழ்நிலைய இரவாத இன்ப அன்பு கிட்டும். அதனாலே அம்மை நோய் இம்மையே ஆசருத்தானே என்று அந்த சுந்தரர் வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. புலன்களை வளம்பட. 9வது பாட்டு. இப்ப படிக்கிறீங்களா? நல்லம்மா நீங்க படிக்கிறீங்களா? சிவ சிவா இல்லைன்னா வாங்க வாங்க. புலன்களை வளம்பட போகர பெருகி பொன்களே சுமந்தெங்கும் பூசல் செய்தார்ப்ப இலக்குமார் முந்தினோடு இனமணி இடறி இருக்கரை பெருமரம் பீழ்ந்து கொண்டேற்றி கலங்குமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நாயேன் விளங்குமார் அருகிலேன் எம்பெருமானை மேலை நோய் இம்மையே வீடு வித்தாளே. 10வது பாட்டு. மங்கையோர் கூறுவோம். வாங்க, சங்ககிரியிலிருந்து பாக்கியம் அம்மா வாங்க. மைக் எடுத்து பாடுங்கம்மா. 10வது பாட்டு. பாக்கியம் அம்மா, நான் மைக் எடுத்துட்டேன். பாடுங்க. மைக் ரிலீஸ் ஆகலைங்கய்யா. மைக் ரிலீஸ் ஆகல அம்மா. அதை ரிலீஸ் ஆகலைங்களா? நம்ம பாக்கியம் அம்மா முதல்ல சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நாம மைக் எடுத்துட்டோம், அலோவ் பண்ணிட்டோமே. இவங்க கை உயர்த்தின பின்னே இருக்கீங்க. தமிழரசி அம்மாவும் அப்படியே தான் இருக்க. தமிழரசி நார்மல் ஆயிடுச்சு, பாக்கிய அம்மாவால ரிலீஸ் பண்ண முடியல. சரி, தமிழரசி அம்மா நீங்க பாடுங்க, அவங்கள நான் இப்ப பாத்துக்கிறேன். வாங்க வாங்க பாடுங்க வாங்க. மங்கை ஓர் கூறுகுந்தேருகுந்தேரி மாறலா திரிபுரம் நீரழ செற்ற அங்கையான் கழலடி அன்றி மற்றறியான் அடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடிகுளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையார் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவனரி சென்று அமருலகம் ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த வடநாட்டு ஆதிக்கத்தான் நம்ம எல்லாம் சேர்ந்து கங்கா ஸ்நானச்சா கேள்வி கேட்கறோம் தவிர
கங்கை கரையில எந்த கோயிலும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அந்த கரையில போய் குளிச்சா நோய் போகணும் யாரும் பாட்டும் பாடல. சும்மா பேச்சுக்கு சொல்றாங்க அங்க கங்கையில குளிச்சா புண்ணியம்னு. பெருமான் தலை சுமந்தா அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரட்டும், வானான்னு சொல்ல. ஆனால் காவிரி கரையிலே இருக்கிற அந்த திருத்துருத்திலே போய் குளித்ததாக பாவித்து இந்த பதிகத்தை பாடினால் பிணி போகும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்காக 1000 ஆண்டுகளுக்கு பதிகம் வருகிறார். இதை பயன்படுத்தி நாம் காவிரியிலே குளிப்போம், நோய்கள் நீங்க பெறுவோம். வாழ்க வாழ்க. ஐயா ஐயா தம்பி கார்த்திகேயன் இருக்கான் ஐயா. ஐயா ஒரு request சொல்லுங்க. ஐயா எனக்கு சொல்றேன். மங்கையர்கரசி குரு பூஜை. ஐயா நீ மங்கையர்கரசி குரு பூஜை ஐயா. அது மங்கையர்கரசி நேத்து குரு பூஜை. பரணி நேத்து இல்ல, நீ கிருத்திகல்ல பரணி நேத்து இல்ல, நீ ஐயா மங்கையர் ரோஹிணிங்க. மங்கையர் கரசர் பாட்டு பாட்டு பாடலாம். ஐயா நானாங்க ஐயா. மங்கையர் கரசி பாட்டு தெரியுமா? பெரிய புராணத்துல தெரியும். மங்கையற்ற தனி அரசு எங்கள் தெய்வம். ஐயா தேவாரம் தாங்க தெரியும். அச்சாரத்தை பாடு, ஞானசம்பந்தர் பாட்டு பாடு. மங்கையர் கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கைமடமான எது தெரியுதோ அது பாட வேண்டியதுதான். வாழ்க. இன்னைக்கு சித்திரை பரணி இல்ல, அதுக்கு பரணி முடிஞ்சு கிருத்திகை ஆரம்பிச்சிச்சு. பாடல் யாராவது பாடாம இருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க ஐயா, கொஞ்சம். இந்த பாடல் ஏதாவது நான் பாடல அப்படின்னு வருத்தப்பட்டு எனக்கு அப்புறம் கடிதம் எழுதக்கூடாது. கண்மணி அன்போடுன்னு சொல்லிட்டு இப்ப யாரும் கடிதம் எழுத இல்லையா? போஸ்ட் யாரும் லெட்டர் போறது இல்லையா? இது கேட்டுங்க ஐயா, ஒரு வாரத்தை கேட்டுங்க. அப்புறம் அதுக்காக கோச்சிங் கேட்டுருங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவதால கடிதம் அனுப்ப மாட்டோம். இல்ல அப்புறம் ஒரு வாரம் கோச்சிங் வர மாட்டாங்க. இப்ப இந்த பக்கமே திரும்பி நாங்க வாட்ஸ்அப்ல போட்டு உங்களை வாட்ஸ்அப்ல உங்களை கேச்சிருவோம். கடிதம் போட்டா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வாட்ஸ்அப்ல போட்டா எல்லாரும் பாத்துருவோம் குரூப்ல. இந்த பாட்டு யாராவது படிக்கணும்னு ஏதாவது விருப்பம் இருக்குங்களா? லதாமா, முருகன் ஐயா, ரைட். ஏதாவது பெண்டிங் இருக்குங்களா? ரவிச்சந்திரன் ஐயா, அவங்கள விருப்பம் இல்லையா? ரைட். என்ன பாட சொல்லவே இல்லையா? என்ன விட்டீங்களையா? நீங்க முதல் பாட்டு படிங்க, நான் 2வது பாட்டு படிச்சிடறேன். முடிஞ்சு போச்சு. கடைசி பாட்டு படிச்சிருக்க. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மின்னுமாமேகங்கள் பொழிந்திழிந்தருவி வெடிபட கரையோடும் திரை கொணர்ந்து அன்னமாம் காவிரி அகங்கரை உறைவார் அடியினை தொழுதெழும் அன்பராமடியார் சொன்னவாரறியார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனாயேன் என்னை நான் மறக்குமாறும் பெருமானை என்னுடம் படும் பிணி இடர்கெடுத்தானை என்னை நான் மறக்குமாறும் பெருமானை என்னுடம் படும் பிணி இடர்கெடுத்தானை. கங்கை கரைக்கு போனா இந்த மாதிரி ஏன்னா பாட்டு இருக்கா? அப்படி ஏன்னா பாட்டு தான் சொல்லலாம். சுந்தர் அப்பர் சாமி கூட கங்கை கரைக்கு போனார், கைலாயம் போலான்னு. நீ திருவையாத்து போட்டு திருப்பி காவிரி ஆத்துக்கு தான் அனுப்பிச்சிட்டாரு அவரையும். இருக்கு எங்க காவிரி ஆத்தங்கரால் தான் திருவையாத்த அவரு இங்கதான் எழுந்து கைலாய காட்சி இங்க திருவையாத்தான் கண்டாரு. ஆனால் நமக்கு காவிரி தான் நமக்கு புனித தீர்த்தமாக அதில் குளித்து எழுந்தால் நோய் தீரும் என்று 1000 ஆண்டுகளுக்கு கூட நம்முடைய பெரியோர்கள் நமக்கு கொடுத்த கொடை, பயன்படுத்தாத நம்முடைய குறை. வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். மங்கையோர் கூறுகந்தேருகந்தேரி மங்கையோர் கூறுகந்தேருகந்தேரி மாறலா திரிபுரம் நீரெழச் செற்ற அங்கையான் கடலடி அன்றி மற்றறியான் அங்கையான் கடலடி அன்றி மற்றறியான் அடியவர் கடியவன் தொழுவன் ஆரூரன் அடியவர் கடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுது நம் நாவின் மேற்கொள்வார் தங்கையால் தொழுது தம் நாவின் மேற்கொள்வார் தவநெறி சென்றவர் உலகமாள்பவரே
தவநெறி சென்றமர் உலகமாள்பவரே, தவநெறி சென்றமர் உலகமாள்பவரே. திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார், பெருமான் கங்கையார் தான். ஆனா கங்கை கரையில தலங்கள் இருக்கிறான், கங்கை கரையில தலங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவன் இங்கே காவிரி கரையில் தான் இருக்கிறான். கங்கையார் காவிரி துருத்தியார் என்ன. அதனால அங்க பக்கத்துல இருக்கிற அந்த வேள்விக்குடி, அந்த வேள்விக்குடியுள்ள திருவேள்விக்குடியிலும் காவிரி கரை இந்த பக்கத்துல அந்த பக்கத்துலயும் கோயில் கொண்டு இருக்கிறான். அந்த பெருமானை தம் கையாலே தொழுது இந்த காந்தார பண்ணிலே இந்த பாடலை நாம் நாவில் மேல் கொண்டால் அதுதான் உயர்ந்த தவநெறி என்று இந்த பதிக பலன் சொல்கிறார். ஆனால் நாம் நமக்கு தவநெறியாக தருகிற இந்த பாடலை நாளும் பாடி நம்முடைய உடல் பிணியையும் உள்ள பிணியையும் பெருமானுடைய அருளாலே போக்கிக் கொள்ளலாம். இதுவே நம்முடைய திருமுறை தமிழோசை காட்டுகிற நெறி. வாழ்க வாழ்க வாழ்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நல்லதுங்க ஐயா. வேற ஏதாவது பதிகம் பாடலன்னு வருத்தப்படக்கூடாது. இல்ல ஐயா, சுந்தர துதியில இந்த நம்பி இந்த பாடலை பாடத்துக்கு தான் நம்பி அண்டா நம்பி பாட்டை இன்னொரு முறை சொல்லி, அப்புறம் சுந்தர துதி சேக்கிழார் பாட்டு சொல்லி, அந்த சுந்தர துதியில புராண சால சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சி முடிப்போம். அதுக்கப்புறம் நாளைக்கு திருநாக்கர். சரிங்க, டைம் இருக்குல்ல, மணி ஆச்சு, இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்கு. சரிங்க ஐயா, சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. அதனால இப்ப இந்த ஐயா நம்ம அம்மன் வைக்கு இந்த பாட்டு பாடலாமாங்க ஐயா? என்னமா அம்மை வார்த்த வீட்டுல இந்த பாட்டு பாடலாங்களா? எங்க வேணாலும் பாடலாமா, இதுல இருக்குது, எல்லா இடத்துலயும் பாடலாம், தாராளமா பாடலாம். திருமுறைக்கு எந்த தடையும் கிடையாது. இதுக்கெல்லாம் தீட்டெல்லாம் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க. இது நீங்க டிவில பாக்கலையா? ஸ்கின் கேர் விளம்பரமா இது? ஸ்கின் கேர் பதிகம், ஸ்கின் கேர் யாராக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் பாடலாம் அந்த பாட்டு. திருமுறைகளை எந்த நேரத்தையும் எந்த இடத்துலயும் பாடலாம். திருமுறை என்பது திருமணத்திலயும் பாடலாம், எல்லா நிகழ்ச்சியிலும் பாடலாம், கோயிலையும் பாடலாம், தெருவுலையும் பாடலாம், வீட்லயும் பாடலாம், எங்க வேணாலும் பாடலாம். எல்லாருக்கும் பொதுவானது, யாருக்கு தனிப்பட்ட யாருடைய தனிப்பட்ட சொத்தும் அல்ல, யாரும் இதுல உரிமை கொண்டாட முடியாது. உரிமை கொண்டாட அந்த உரிமையை கட் பண்றதுக்கான வழி நம்ம கிட்ட இருக்குது. வாழ்க வாழ்க. இப்ப இந்த பாடலை பாட வச்ச நம்பியாண்டார் நம்பி பாட்டு சுந்தர துதியாக இப்ப திருத்தொண்ட திருவந்தாள் ஐயா சொன்னாங்க. அந்த பாட்டு இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாம்பு ஐயா. ஏன்னா இதை சொல்லி அதை வந்துடும். அதனால அந்த திருத்தொண்ட திருவந்தாள் பாட்டு தான் இந்த பதிகத்தை இன்னைக்கு பாட வச்சது. அந்த பாட்டை இன்னொரு பாட்டு சொல்லிட்டு அப்புறம் சேக்கிழார் பாடின பாட்டு, அதுக்கப்புறம் அந்த உமாவிசம் பாட்டு, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடலாம் இன்னைக்கு. கண்டிப்பா ஐயா. ஸ்ரீதேவி பாடல்ல உமாபதி சிவம் ஐயா பாடுன மாதிரி தெரியலங்களா ஐயா? சுந்தரர் நால்வர் யாருங்கம்மா? சுந்தரர் பாடல்ல வந்து கேக்கல, நீங்க பேசுறதே கேக்கலமா, வாய்ஸ் ரொம்ப பீபிளா இருக்கு, யார் பேசுறதே தெரியல. இல்லங்களே ஐயா, நால்வர் நான்மணி மாலைன்னுல போட்டிருக்கு. எதுல தலைப்பு? நால்வர் நான்மணி மாலை. சுந்தரருக்கான உமாபதி சிவம் பாடல் இல்லை, அந்த கற்பக யூனிவர்சிட்டி வெளியிடல. நான் பார்த்ததுல நால்வர் நான்மணி மாலைன்னு தான் போட்டிருக்கு. அவர் சாம்பசி ஐயாவை கேளுங்க, அதான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இப்ப பாடினார, இப்ப என்ன பாட்டு பாடினாரு? இப்ப அதை வச்சானே இந்த துருத்து பதிகத்தை எடுத்து படிச்சோம். சாம்பசி ஐயா தான் சொல்ல போறாரு. போயிருங்க சாம்பசி ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க அந்த இது ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளேன்னு சொல்லி அந்த நம்பியாண்டா நம்பி பாட்டு படிச்சீங்கல்ல, அந்த திருத்துறை சம்பந்தமா? ஆமாங்க ஐயா. அந்த பாட்டை சொல்லுங்க இன்னொரு எடுத்துக்கிறேன் ஐயா. நம்பியாண்டா நம்பி திருத்தொண்ட திருவந்தாதி என்கிட்ட இருக்கு, பாடலாமாங்கய்யா? இருந்தா பாடுங்க. படிங்கம்மா, நீங்க படிங்க. துருத்தி தன் வேள்வி கொடியாய் நினை மறந்த மது ஏர் கரிக்குறி வைத்த புகர் பின்னை மாற்றிடன்று துதியாவருள் சொன்ன வாரறி வாரிடை பெற்றவன் கான் நதியார் புனல் வயல் நாவலர் கோணென்றும் நற்றவனே. இது திருத்தொண்டர் திருவந்தாதி அடுத்தது. ஆமாங்க ஐயா.
அப்புறம் என்ன சந்தேகம் வந்துச்சு உங்களுக்கு? இல்லங்கய்யா, கொற்றவன்குடி உமாபதி சிவம் கடைசியில எழுதியிருப்பாரு இல்லையா, சாரம், திருத்தொண்டர் சாரம், அதுக்கான பாடல் அந்த இதுல இருந்த மாதிரி இல்லங்கய்யா. கற்பக யூனிவர்சிட்டியில பார்த்தது நம்ம பார்க்காத நம்ம குறை இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. அப்படிங்களாயா? சரி சரி, அதை சொல்லுங்க. அத சாம்பசிவம் ஐயா கொஞ்சம் அந்த பாடலை வாட்ஸ்அப்ல போட்டாருன்னா தேவை. இப்ப நான் அந்த பாட்டு எடுக்க சொல்ல நான் எடுத்துறேன் உங்களுக்கு. எங்க அந்த புத்தகம் அங்க எடுத்தாந்து கொண்டாந்து வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன். வீட்டுல வச்சு இருக்கணும். ஏதாவது எடுத்தாந்தாங்க, யாரோ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தேன். ஸ்ரீதேவையா? இல்ல, ஸ்ரீதேவையா மைக் எடுத்துக்கிறாரு. ஒண்ணு இல்லைங்கய்யா, ஒண்ணு இல்ல, மைக் எடுத்து ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அதை கேட்டுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சாம்பிசையா மைக் ஆன்ல தான் இருக்குது. யாரு ஐயா? அடியன் சொல்றேன். இப்ப யார் லைன்ல வந்தது? தேவையாவும் நம்ம நடராஜன் ஐயாவும். ஐயா தேவையா? தேவையா பேரு நான் மாத்திட்டேன். இப்ப தேவையாவுக்கு நான் சிவனேசன் பேர் வச்சுக்கிறேன். அதான் பார்த்தேன், இது என்ன இது அஜய் தேவ்கன் மாதிரி. இல்ல, இன்னைக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு அதுக்கு ஸ்ரீ என்ற சொல்லுக்கு திரு என்ற பேரு, திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்ற பேரு, தேவுமால் கொண்டான் தின்னன்னு, தேவ் என்றால் அது நேசன் பேரு, பெருமான் மேல் நேசம் வச்சாரு, அதனால சிவன் நேசன் சிவநேசன் இன்னைக்கு பேரை மாத்திட்டான் அவருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த செய்தி அவருக்கு அமிச்சா அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் நாளைக்கு குரூப்ல போட்டு உங்களுக்கு அமிச்சிடுறேன், எல்லாரும் சிவனேசன் சொல்றேன். இனிமேல் அவரை சித்தாந்த இவர் சித்தாந்த நன்மணி, சித்தாந்த நன்மணி சிவனேசன். வாழ்க வாழ்க சொல்ல எல்லாரும் வாழ்த்துருவோம். நன்றிங்க நன்றிங்க பெருமானே. ஐயா சொல்லுங்க ஐயா. தனபாக்கி அம்மா கேட்ட கேள்விங்கயா, ஒவ்வொரு அடியாருக்கும் நடுவுல கடைசியில வரும்போது சாரம் வருது இல்லைங்களா, திருத்தொண்ட சாரம். அது போல இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருத்தொண்ட சாரம்ங்கிற இடத்துல நான்மணி கோவைன்னு இருக்குதுன்னு அதான்யா அவங்க கேள்வி, அவங்க சந்தேகம் அதான்யா. ஒவ்வொரு நாயனாருக்கும் கடைசியில நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, வகை நூல் விரி நூல்னு படிக்கும் போது கடைசியில நம்ம படிக்கிறது திருத்தொண்டர் புராண சாரம் பாடல் படிப்போம். இந்த இது நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொரு இதுக்கும் கடைசியில நால்வர் நான்மணி மாலையில தான் சுந்தரர் போட்டிருக்கோம். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஒவ்வொரு சர்க்கத்துக்கு கடைசியில வருது இல்லைங்க ஒவ்வொரு பாடல, அந்த பாடல் தான் நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல தொகை நூல் இருக்கும், வகை நூல் இருக்கும், விரி நூல் இருக்கும், திருத்தொண்ட சாரம் இருக்காது. அது நான்மணி கோவையில இருந்து இருக்கும். அததான் நம்ம பார்த்துட்டு ஆமாங்க, அததான் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான்மணி மாலைன்னு போட்டிருக்காங்களா? ஆமாங்க, நால்வர் நான்மணி மாலையில் சுந்தரர்னு இருக்குயா. அந்த இதுல அவங்க இது பாடலையா அவங்க? ஐயா இது இந்த சுந்தர இடத்துல புராண சாரத்துல ஒவ்வொரு சர்க்கத்துக்கு வராது இல்லைங்கய்யா? வராதுங்கய்யா. ஒரே ஒரு லைன் தாங்கய்யா வரும். ஆரூரன் ஆரூர் இல்லம்மானு காளே, அவ்வளவுதாங்கய்யா. ஐயா இருங்க நடராஜையா, அவங்க கேட்கறதுக்கு நீங்க சொல்ற பதில் தானையா. இப்ப நம்ம இப்ப நிகழ்ச்சிக்கு தலைப்பு நால்வர் புகழ்பாடி நாயன்மார் புகழ்பாடிய நால்வர்னு சொல்றோம். நாயன்மார் புகழ்பாடிய நால்வர் யாருன்னு கேட்டா, முதல்ல நீங்க சொன்ன ஆரூரராமான கலைஞர் சுந்தர ஒருத்தர், ரெண்டாவது திருத்தொண்டர் தொகையில நம்பி ஆண்டார் நம்பி, அதுதான் இப்ப சொல்லி திருத்துருத்தி பதிகம் படிச்சோம். மூணாவது சேக்கிழார், சேக்கிழார் அது அதே மாதிரி பாடியிருக்காரு. அந்த சேக்கிழார் பாட்டை பாடுங்க, அப்புறமா சொல்றேன் நான். ஆனா திருத்தொண்ட புராண சாரத்துல இவங்க நாயன்மார் மட்டும் பாடி பாடுறது, நடுநோட சுந்தரர் துதி இல்லைன்றதுனால அவங்க நால்வர் பாட்டு மலையில எடுத்து போட்டிருக்காங்க கற்பக யூனிவர்சிட்டியில. அதுதான் அம்மா கேட்கறாங்க. நான் கூட பார்த்தேன். ஆனா அந்த சார பாடல் சுந்தரர் துதிக்குன்னு இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இவங்க எதுனா அந்த அவர் பேர் என்ன, துரைமங்கலம் சிவபிரகாசம் எழுதிய நால்வர் நான்மணி மாலைங்கிற பாட்டை எடுத்து போட்டுவிட்டாங்க அவங்க. சரிங்களா? வாழ்க வாழ்க. சொல்லுங்க. இப்ப இது சேக்கிழார் பெரிய புராண பாட்டு சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. ரெண்டே பாட்டு தான் முடிச்சிடலாம், இன்னைக்கு முடிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம்.
திரு குன்றத்தூர் தெய்வ சேக்கிழார் அருளிய விரி நூலான திருத்தொண்ட புராண பாடல். இந்த பாடல் பெரிய புராணத்திலே 1264 வருகிறது. சண்டேஸ்வர நாயனார் புராணத்தின் இறுதி பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலைவெடுத்து தேசம் உய்ய திரு தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். நன்றிங்கய்யா. ஆக நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து பெருமான சேக்கிழார் பாடிய பாடலாக காட்டுகிறார் அப்படி சொல்லி நேரம் கருதி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நாளைக்கு திருநாவுக்கரசு நாயனார். சரிங்களா? அதுல அந்த 4 என்ன பாட்டியா போட்டிருக்கு? படியிலா அது படிச்சார் ஐயா. 4 மாலையில் சுந்தரர் குறித்த பாடல். திருச்சிற்றம்பலம். படியிலானின் பாட்டில் ஆரூர நனிவிருப்பன் பரமன் என்பது அடியனேன் அறிந்தனன் வான் தொழும் ஈசனினை தடுத்தாட்கொண்டும் அன்றி தொடியுலாமென் கை மடமாதர்வாள் நினக்காக தூது சென்றும் மிடியிலா மனைகடோறும் இறந்திட்டும் உளன்றமையாள் விளங்குமாறே. இது 4 மாலைன்னு போட்டிருக்காங்க. நன்றிங்க. 4 மாலையில அந்த சுந்தரர் குறித்து இந்த பாடல் போட்டிருக்கிறது. 8 படியிலா பாட்டில் படியிலா நென்பாட்டில் ஆரூரன் அணிவிருப்பன் பரமன் என்பது அறிந்தனன் அப்படின்னு பெருமான் அந்த பாட்டுக்காக நினைச்சு என்ன நீ தமிழால பாடுன்னு அவருதான் சொன்னார் இல்லையா? அந்த செய்தியை சொல்ற அந்த செய்தியை நம்ம துறைமங்கலம் சிவபாசர் பாடியிருக்கார். அந்த உமாவதி சிவத்துல அந்த செய்தி இல்லை. அதனால இந்த பாட்டை கொண்டாந்து அவங்க அந்த ஸ்டாப் கேப்ல அந்த விட்டுறவனா போட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான். வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. இன்றைய நாள்ல நம்ம என்ன பண்ணா நமக்கு சித்தாந்த வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்கா நம்முடைய ஐயா ஸ்ரீதேவ் அவர்கள். அவங்க பேர் எனக்கு அவங்க பெரிய வச்ச பேர் நம்ம கருதக்கூடாது. அதனால அதை ஏன் தமிழ் படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால ஒரு செய்தி போட்டேன். அதனால இன்னைக்கு அந்த சித்தாந்த ரத்தத்தை இனிமேல் நாம் சிவநேசன் என்று அழைக்கலாம் என்று அந்த பெயரை இன்னைக்கு நம்ம அரங்கேற்றுறோம். வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க. நாங்கெல்லாம் ஆமோதிக்கிறோம் ஐயா. இந்த பேரை நாங்க எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்க தேவாரத்துல. பூந்து அந்த கபாலீஸ்வரன் கோயில்ல மயிலை அங்கம்பாவோட மகள். நான் அந்த செய்தியில போடல. அவருடைய பெயரை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்ச்சு நான் யோசிச்சப்ப வந்தது. அந்த செய்தி இப்ப நான் குரூப்ல போட்டிருக்கேன். அவருக்கு மட்டும் அமிச்சேன். முதல்ல அவரை அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கிறாங்க. அவரை அதை அக்செப்ட் பண்ணிட்டதுனால நான் இப்ப குரூப்ல போட்டேன். குரூப்ல எல்லாரும் படிச்சுக்கலாம். ஆனா இப்ப அம்மா ஞாபகம் அந்த சிவனேசன்ற பேரு அங்கம்பொம்பாயுடைய இது சிவனேச செட்டியார். அது ஞானசம்பந்த பெருமானை திரு ஒற்றியூர்ல இருந்து திருமயிலை வரைக்கும் நடைபாடையிட்டு வரவழைத்து அப்ப அங்க பதிகம் பாட வச்சு அந்த பெண்ணை கொடுத்துறாரு. நீ பெத்த பெண்ண இல்லப்பா, அந்த ஏற்கனவே போயிடுச்சு, இது இறைவனோட உற்பவித்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு இல்லையா? அதுதான் சிவனேச செட்டியார். இவருக்கும் திருஞான சம்பந்தரை பிடிக்கும் ஐயா. அதனாலதான் தெரியல, நீங்க அழகா ஒரு பேரை வச்சிருக்கீங்க. அவருக்கு எல்லாமே பிடிக்கும். அதனாலதான் சித்தாந்த கிளாஸ் எடுக்கிறான்னு ஞானசம்பந்தம் பண்ண பிடிக்கும். 27 ஆசிரியர்களும் பிடிக்கும். அந்த சாத்திர ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் பிடிக்கும். உந்தி கலைது உயர்போதம் சித்தியா பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்த அருள் பண்பு வினா போற்றி கொடி சங்கற்பமுற்றுன்னு 14 சாத்திரங்களும் சொல்ல போறாரு நமக்கு. வாழ்க வாழ்க. அதனால அவரை சிவநேசன் அடிகளான்னு ஒரு திடீர்னு தோணுது, செய்தியா போட்டேன். அதனால இன்னைக்கு அதை அரங்கேற்றிடுவோம் இந்த நிகழ்ச்சியில. வாழ்க வாழ்க. அத மெசேஜா போட்டிருக்கியா பாருங்க, நீங்க எல்லாரும் பாக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க. என்ன காரணம் பேரை வச்சோட அது காரணத்தோட போட்டிருக்கேன். சிவநேச செட்டியாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த செட்டியாரு
இங்க அவர் செட்டியார் நமக்கு தெரியாது. நம்ம இங்க சாதி குலம்லாம் பார்க்கலாம். செட்டியார் சொல்லுவோம். நமக்கு மயிலார் செட்டியார்லாம் நமக்கு கிடையாது. சிவநேசன் என்ற அன்பர், அவ்வளவுதான். அன்பர் சிவநேசன். சித்தாந்த நண்பனை சிவநேசன் போட்டிருக்கேன் நானு. இதுல கூட அந்த சிகேசி ஐயா தான் செட்டியார்ன்றத போட்டிருப்பாரு, மத்தபடி அந்த இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க ஐயா. ஆமா ஆமா, அதான் அவங்க முன்னர் தலைமை வந்தவங்க அந்த போட்டுக்கதான் ஒரு மரியாதையா நினைச்சாங்க. ஆனா சுப்பிரமணிய முல்லா, சிகே சுப்பிரமணிய முல்லான்னு போட்டுக்கதான் அவங்களுக்கு அது இதுவா இருந்தது. இப்ப அதெல்லாம் மாறி போச்சு இல்லையா? ஆமா, நன்றி நன்றி. மயிலார் செட்டியார்லாம் இப்ப அந்த காலத்துல இருந்தது. சிவனேச செட்டியார் நம்ம சொல்றோமே தவிர பெரிய புராணத்துல அவர் பேர் சிவனேச செட்டியார் எங்க இருக்குது? செட்டியார் எங்கன்னா இருக்குதானா? வடிகர் குலம் அவ்வளவுதான் இருக்குது. செட்டியார் நம்மளா சிகாமணின்னு வச்சிருங்க ஐயா. சிவனேச சிகாமணின்னு வைங்க. சிவனேச சிகாமணின்னு சொல்லிடுங்க ஐயா. எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் அவருடைய ஸ்ரீதேவன்ற பேரை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்க்கலாம்னு சொல்லி அப்படியே மொழிபெயர்க்கலாம். நல்லா இருக்குங்க. அதுக்கான காரணத்தை நான் போட்டுருக்கேன். அந்த மெசேஜ் எல்லாம் நானு நிகழ்ச்சியை துவங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுங்க அவர் பேரை சொல்றதுக்கு. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு தான் அவர் பேரை, 1 நிமிஷம் நீங்க நிகழ்ச்சி பாருங்களேன், முதல் நாள் நிகழ்ச்சி பாருங்க, ஐயா சேலம் மாவட்டத்துல கலந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஐயா பேரு ஸ்ரீதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அந்த தேவ சேர்த்து அப்புறம் ஸ்ரீதேவ் ஐயான்னு சொல்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா நீங்க அழகா இப்ப தமிழ்ல என்ன பண்ணிட்டீங்க, சிவநேசன் அப்படி சொல்லிட்டீங்க. இது நான் பண்ணலையா, நீங்க வர அது காரணத்தை அங்க சொல்லியிருக்கேன். அந்த ஸ்ரீனா திருநா சிவம்ன்ற மணிகாசர் சொன்னா நான் மணிகாசர் பாட்டை போட்டிருக்கேன். நான் தெய்வமால் கொண்டான செக்கிழார் பாட்டை போட்டு அதை தேவி என்றால் நேசம்னு சொல்லி பெரிய பாட்டை போட்டிருக்கேன். அதனால பெரியவங்க நம்ம கொடுத்த கொடை எதுவும் நான் சொல்றதே இல்லை, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் திருமூலர் எடுத்து காட்டியிருக்கேன். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நாங்க இது பண்றேன்னு சொன்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கினாரு, அதனால பப்ளிஷ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். சரிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. நான் எதுவும் செய்யறது இல்லையா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுயா. உலகத்துல ஒண்ணும் தெரியாது, ஒரே ஆள் நான் தான். ஏழை தொடும்பறேன் எத்தனையோ காலமெல்லாம் பாடுக்கிறேன் ஒன்றும் போதான் ஆயர். வாழ்க வாழ்க. ஸ்ரீதேவ் அந்த ஸ்ரீதேவ் ஐயா சிவநேசன் பேரை அவர் முதல்ல ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டாரு. அவங்க பெற்றாரு. அவர் ஏத்துக்கிற செய்தி இப்ப எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டேன். நான் குரூப்ல பண்ணிட்டேன். சிவநேரிலையும் பெரிய பிரான்ஸ்லயும் பப்ளிஷ் பண்ணிட்டேன். எல்லாரும் படிச்சுக்கலாம். அவரை பெற்ற தாயார் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சிஷ்யர் கோடிகள் வந்திருக்கிறாங்க. குடும்பத்திலேயே ஆபீஸ்லயே அதுக்கெல்லாம் நம்ம இடத்துல கிடையாது. அவரோட அவருடைய ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், அது நம்ம கிடையாது. நம்ம அப்படி வழங்கலாம்னு நம்ம குரூப்ல போட்டு டிசைட் பண்றோம். அவ்வளவு. நமக்கு அவர் சிவநேசனார் நம்ம நினைக்கிறோம். அவ்வளவுதான். அவர் பேரை மாத்தணும் நான் சொல்லல. பெரிய புராண நிகழ்ச்சியில இந்த பேரு சித்தாந்த வகுப்புல பெரிய புராணத்தோட இல்ல. அவர் 2 நிகழ்ச்சி வர்றாரு, அது இல்ல. அவர் செவ்வாய்க்கிழமை சித்தாந்த குரூப்ல இந்த பேரை பயன்படுத்திக்கலாம்னு ஒரு எண்ணத்தோட நான் அது செய்திருக்கேன். அவ்வளவுதான். நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி ஐயா, நிறைவு செய்யலாம் ஐயா. அது அவருடைய ஒப்புதல் இப்ப நோட்டி வாங்கிக்க. அவருடைய கருத்தை கேட்டிருக்கேன். அவர் லைன்ல இருக்க. சரிங்க ஐயா, சொல்லுங்க. சிவசையா பெருமானே, உங்களுடைய ஆணை அவ்வளவுதான். பெருமான் கருணைங்கய்யா. சிவசிவா திருமுறை ஆணையா, திருமுறை பாட்டு சொல்லிருக்கையா? ஒரு பாட்டு தவமே பொறிந்தலன்னு சொல்லிட்டு மணிவாசகர் பாட்டு சொல்லியிருக்கேன். இன்னொன்னு தேவுமால் கொண்டான் இந்த தென்னன்னு சேக்கிழார் வாக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வாக்குனாலையும் உங்க பேர் ஸ்ரீ என்ற பேர் சிவமாகவும் தேவ் என்ற பெயர் நேசனாகவும் மாறி 2ம் சேர்ந்து சொன்னேன். இது மாணிக்க வாசகர் சேக்கிழார் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்த அதுன்னு சொல்லி நாங்க அந்த காரணத்தோட அந்த பாட்டு என்னோட போட்டிருக்கேன். அதனால திருமுறை கொடுத்த கொடையை தவிர எந்த இல்ல. பெருங்கருணைங்கய்யா பெருமானே. என்னுடைய கற்பனை உதிச்சது, அவ்வளவுதான். சிகேசி கற்பனை மாதிரி இது என்னுடைய கற்பனை. கொடுத்த கொடை மணிக்காசரும் சேர்க்கிறாரு. நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்க. சிவாயனம். நாங்க உங்களை உரிமையோட சிவநேசன் கூப்பிடுவோம். அவ்வளவுதான். பெருமானே பாக்கியங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. ஏன்னா உங்களுடைய சித்தாந்த வகுப்பு எங்களை கவர்ந்ததுனால நாங்க எங்க சௌகரியத்தை உங்களை ஈஸியா அழைக்கிறதுக்கு இந்த பேரை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு உங்க பர்மிஷன் வாங்கிக்கலாம். நன்றிங்க நன்றிங்க பெருமானே. இப்ப இவர் புளியண்டா சிவநேசன் அழைப்பார் நம்ம நடராஜர் ஈஸியா, தயக்கம் இல்லாம. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. நன்றிங்க ஐயா. நிறைய பாடல் பாடுங்க. நிறைய பாடல். சிற்றம்பலம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட
மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவே உலகலாம் வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு தெய்வ சேக்கிடார் பெருமானாரிலேயே பெரிய புராணத்தை சிந்தித்து வந்தோம். அதனுடைய தொடர் நிகழ்வாக நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே தற்போது சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த சிவத்திரு சிவனகம் மருளர் ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி நீதி நிறைவு செய்வோம். மீண்டும் ஒருமுறை நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடுகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி நீதி நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக வாழ்த்து ஐயா. சாம்பசிவ ஐயா. திருச்சிற்றம்பலம். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் அழகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணினல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே தன்னடைந்தார்கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே சிலையதுவும் சிலையாக திரிபுரமூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திலையாள் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுர தருமணியை அடிபணிந்தாள் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே வான்மையில் வளாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நடவடியா அந்த அந்த திருப்பாசுர விளக்கம் சொன்னியா அந்த தோத்திர கருத்துக்கள் ஐயா அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் வந்து குறிப்பு எடுக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கன்னு ஞாபகப்படுத்துறாங்க. வேற ஒண்ணு இல்ல. அதுல இவர் ஐயா பேர் போடும் போது நீங்க ஸ்ரீதேவ் அலையஸ் சிவனேசன் போட்டுக்கலாம். ஸ்ரீதேவ் என்கிற சிவனேசன் போட்டுக்கோங்க ஐயா. அலையஸ் இல்ல ஸ்ரீதேவ் பேரை யூஸ் பண்ணணும். அதை விட்டுறக்கூடாது. அலையஸ் சிவனேசன் கண்டிப்பாங்க ஐயா. பயன்படுத்துறாங்க ஐயா. சிவாயன் திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சியிலும் அன்பர்கள் கலந்து கொள்ளும்படி பணிவாக கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். 3ஆம் 62வது